ரஷ்ய அதிபர் புதின் பிரதமர் மோடியை இந்தியாவுக்காகவே வாழ்ந்து சுவாசிப்பவர் என்றும் மிகவும் நம்பகமான மற்றும் நேர்மையான தலைவர் என்றும் புகழ்ந்து உள்ளார். இந்தியாவை அதிக அளவில் ஆட்சி செய்த கட்சி காங்கிரஸ் தான். ஜவஹர்லால் நேரு தொடங்கி இறுதியாக சோனியா காந்தி, ராகுல் காந்தி என அனைவரும் ஆட்சி செய்து இருக்கின்றனர். ஆனால் காங்கிரஸ் இந்தியாவிற்கு வாங்கி தராத பெயரையும் புகழையும் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த சில வருடங்களிலேயே வாங்கி தந்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனெனில் உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவிற்கு தனி மரியாதை வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் தற்போது ரஷ்ய அதிபர் புதினும் பிரதமர் மோடியையும் இந்தியாவையும் பெருமளவில் பாராட்டி இருக்கிறார். உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளில் ஒன்றாக ரஷ்யா விளங்குகிறது. அதோடு இந்தியாவின் முக்கியமான நட்பு நாடாக நீண்ட காலமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் டெல்லியில் நடைபெறவுள்ள இந்தியா ரஷ்யா மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அதிபர் புதின் 2 நாள் பயணமாக டெல்லி வந்துள்ளார். டெல்லி வருவதற்கு முன் முன்னணி இதழுக்கு அளித்த நேர்காணலில் இந்தியாவை ஒரு பெரும் சக்தி என்று வர்ணித்த புதின், பிரதமர் மோடி யாருடைய அழுத்தத்திற்கும் அடிபணியும் தலைவர்களில் ஒருவர் அல்ல என்று தெளிவாக கூறினார். அமெரிக்கா இந்தியா மீது கட்டணங்களை விதித்து அரசியல் அழுத்தம் கொடுக்க முயற்சிக்கிறதா என்று நேர்காணலின் போது புதினிடம் கேட்கப்பட்ட போது அதற்கு அவர், இந்தியா தனது சுதந்திரமான கொள்கையை பின்பற்றும் நாடு என்று அவர் கூறினார். இந்தியா உலகம் முழுவதும் ஒரு பெரிய சக்தியாக உருவெடுத்து வருகிறது என்றும், பிரதமர் மோடியின் தலைமை, இந்திய ரஷ்ய உறவுகள், உலக அரசியல் மற்றும் அமெரிக்காவின் கொள்கைகள் குறித்தும் புதின் வெளிப்படையாக பேசினார். அமெரிக்காவை கேலி செய்த அவர், அது எங்களிடமிருந்தே அணுசக்தியை வாங்குகிறது, ஆனால் உலகை மிரட்டுகிறது என்றார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியாவை அது குறை கூறுகிறது. வாஷிங்டனின் இந்த இரட்டை நிலைப்பாட்டை இப்போது உலகின் அனைத்து பெரிய நாடுகளும் நன்கு புரிந்து கொண்டு உள்ளன என கூறியிருக்கிறார். மேலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்து ரஷ்ய அதிபர் புதின் கூறுகையில், இந்தியாவின் 7.7 வளர்ச்சி விகிதம் ஒரு பெரிய சாதனையாகும். இது பிரதமர் மோடியின் தலைமையின் விளைவாகும். இதற்காக இந்தியா பெருமைப்பட வேண்டும். சுதந்திரத்திற்கு பிறகு வெறும் 77 ஆண்டுகளில் இந்தியா தன்னை மிக வேகமாக வளர்த்துக் கொண்ட விதத்தில் இருந்து முழு உலகமும் உத்வேகம் பெற வேண்டும். உலக ஒழுங்கு இப்போது பல துருவ கட்டமைப்பை நோக்கி நகர்கிறது. அதில் இந்தியா மிக முக்கிய பங்கு வகிக்கும் என்று புதின் கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய புதின் S-500 பற்றி கேட்டபோது, இந்தியா எங்களின் மிக நம்பகமான கூட்டாளிகளில் ஒன்றாகும் என்றார். எங்களுக்கிடையேயான உறவு ஆயுதங்களை விற்பதும் வாங்குவதும் மட்டுமல்ல, அதைவிட மேலானது. T-90 டாங்கிகள், S-400 மற்றும் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பிரம்மோஸ் ஏவுகணை உட்பட பல ஆயுதங்களை இந்தியா எங்களிடமிருந்து பயன்படுத்துகிறது என கூறியிருக்கிறார். இதன் மூலம் இந்தியா ரஷ்யா இடையே உள்ள நட்பு தெள்ள தெளிவாக தெரிகிறது. பிரதமர் மோடி நம் இந்தியாவை வளர்ச்சி நாடாக மாற்றியிருக்கிறார் என பலரும் பாராட்டி வருகின்றனர்.